மணற்பட்டி பேருந்து நிலையத்தின் புனர்நிர்மாண பணிகளுக்கு ராஜாங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் நிதி பங்களிப்பு. ராஜாங்க அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைய மட்டக்களப்பு சாலை முகாமையாளர் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் குழு விசேட கள விஜயம். கைவிடப்பட்ட நிலையில் காணப்படும் கொக்கட்டிச்சோலை மணற்பட்டி பேருந்து நிலையத்தை மீள இயங்க செய்வது தொடர்பில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தனின் பணிப்புரைக்கு அமைய பல்வேறு துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் குறித்த பேருந்து நிலையத்தின் சேவைகளை விரைவுபடுத்தி மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தனின் பிரத்யேக நிதி பங்களிப்பிலிருந்து குறித்த பேருந்து நிலையத்தின் அலுவலக கட்டிட சுற்றுவேலி மற்றும் ஏனைய அடிப்படை வசதிகள் என்பன துரிதகதியில் புனர்நிர்மாணம் செய்யப்பட உள்ளது. அத்துடன் பேருந்து நிலையத்தின் சேவைகளை இம்மாத இறுதிக்குள் ஆரம்பிக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய இரவு பகல் அரச பேருந்து சேவைகளை ஆரம்பித்தல் தொடர்பில் ஆராயும் இரண்டாம் கட்ட விஜயத்தினை கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு சாலை முகாமையாளர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் போன்றோர் முன்னெடுத்திருந்தனர். அத்தோடு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மேற்படி பேருந்து நிலையமானது மண்முனை மேற்கு, மண்முனை தென்மேற்கு, போரதீவு பற்று போன்ற பிரதேச செயலக பிரிவுகளுக்கான உப பேருந்து நிலையமாக செயல்பட உள்ளதுடன் இங்கிருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் புதிய பேருந்து சேவைகளும் இப்பிரதேசங்கள் சார்ந்து ஆரம்பிக்கப்பட உள்ளன. கடந்த 4ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட மேற்படி கொக்கட்டிச்சோலை மணப்பட்டி பேருந்து நிலையத்துக்கான ஆரம்ப கட்ட கள விஜயத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு சாலை அதிகாரிகள் குழு சாத்தியவள நிலைமைகள் தொடர்பில் ஆராய்வதற்கான கள விஜயத்தினை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மண்முனை தென்மேற்கு பிரதேச குழு தலைவர் காமராஜ், பிரதேச கிளை செயலாளரும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமான குகநாதன், பொருளாளர் சத்தியசீலன், இணைப்பாளர் தங்கத்துறை, இளைஞரணி செயலாளர் புலக்ஷன், அரசியல் துறை செயலாளர் சபேசன், போரதீவு பற்று பிரதேச குழு செயலாளர் பிரசாத் உட்பட துறைசார் அதிகாரிகள், கிராம மட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள், கட்சியின் கிராமிய குழு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இது மட்டக்களப்பு சாலையாக இந்த பட்டிப்பள உபசாலை ஒன்று மிக நீண்ட காலமாக இதை கையளிக்கப்பட்ட நிலையில இதை கவனிப்பாரின்றி உள்ள கனகாலமாக காணப்பட்டது. இந்நிலையை கருத்தில் கொண்டு இன்றைய ஒரு பொதுமக்களும் இந்த சாலையை இதுல ஒரு நைட் பார்க் கொண்ட வச்சு இந்த பஸ்ஸுகள் மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றின் மூலமாக எனக்கு பேசினதுக்கு இறங்கின இன்றைக்கு இது சம்பந்தமாக இதை ஒரு கள விஜயம் செய்து இதை என்ன செய்யலாம் என்று சொல்லியும் தாங்க இந்த விஷயங்களை புனரமைச்சு தந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்குரிய ஒரு வேலைகளை எங்களுக்கு ஏற்பாடு செய்தருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இதை நாங்க வரவேற்கிறோம். ஏனென்றா எங்க இலங்கை போக்குவரத்து சபையால நாங்க செய்ய இயலாத ஒரு விஷயங்களை மக்கள நலனை கொண்டு வந்து இந்த படுவாங்கிற மக்கள சேவையில கட்டாயம் செய்யணும் என்று சொல்லியும் கூடிய வரையில இந்த மக்களுக்கான சேவையில நாங்க ஒரு முக்கியமாக தாந்தாமரை சர்வீஸையும் நாங்க இதன் ஊடாக தற்போதைக்கு செய்து கொண்டு வரோம். இதை நைட் பார்க் இங்க போட்டு பஸ்ஸுகளை இங்க நாங்க வீடுகளுக்குள்ள இந்த பார்க்ல போட்டு அதுக்கு ஒரு பாயிண்ட் உண்டு, செக்யூரிட்டி பாயிண்ட் போட்டு 7 மண்டால் எங்க டிபார்ட்மெண்டோட நாங்க அணுகி அதுக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் செக்ஷனும் போட்டு இந்த பஸ்ஸுகள் நைட் பார்க் பண்ணி இந்த மக்களுக்கு தொடர் சேவைகளாக செய்யறதுக்குரிய ஒரு ஏற்பாடு உண்டு. நாங்க முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் சார்பாகவும் எங்களை டிப்போட நலன் கருதியும் சிவ சந்திரகாந்தன் முன்னெடுத்து தந்ததுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம்.